ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்திங்கன்னா கார்த்திக். நான் வந்து ஒரு பேக்கரி ஷாப்பில் வந்து வேலை பார்த்துட்ருந்தேன். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ரொம்பவே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை வந்து மறக்க முடியாத ஒரு இதுக்காக தான் வந்து நான் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தேன். வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ என் கூட வேலை பார்த்து வந்து ஒரு நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹவுஸ் கீப்பிங்கில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து நர்ஸாக ஒருத்தவங்க என்னோட வந்து திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் நானும் விரும்பினோம். ஒரு 2 இயர்ஸ் வந்து விரும்பிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வந்தவங்க திரும்பி வரவே இல்லை. நானும் வந்து அவங்கள எவ்வளோ ஃபோன் கான்டாக்டால் வந்து ட்ரை பண்ணிவிட்டு வந்து அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள எவ்வளோ வந்து இது பண்ணேன். ஆனால் வந்து அவங்கள வந்து இது பண்ணவே முடியல. அப்புறம் தான் எனக்கு அவங்க ஊர் ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அந்த நான் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு லேபராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட அப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து தான் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜுக்காக தான் அவங்க ஊருக்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணவே பிடிக்கல. என்னங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட பேசினது. ஏன்னா 2 இயர்ஸாக வந்து அவங்கள நான் உண்மையாக லவ் பண்ணேன். ஆனால் அவங்க வந்து ஒரு மேரேஜு பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லை நம்மளுக்குள்ளே சரியாக வராது, எங்கள் வீட்டில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு மனசு நிம்மதியாக இருந்திருக்கும். எதுவுமே சொல்லாமல் திடீர்னு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு தான் என்னால் வந்து இதே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்களோட நினைவுகளில் எனக்கு வந்து அங்கே ஒர்க் பண்ணவே பிடிக்கல. சரி ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து வீட்டில் நம்ம சும்மா இருக்க முடியாது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னால அக்காவுக்கு அப்போ தான் மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர் ஆயிருந்துச்சு. அக்கா கன்சீவாக இருந்ததுனால அக்கா வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வந்து அவர் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து அம்மா அப்பா தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து ஒரு மளிகை கடை வந்து வீட்டிலையே வச்சுக்கிட்டு இருந்தார். ரொம்ப வருஷமாகவே அந்த கடை தான் வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தார். இருந்தாலும் வந்து எனக்கு அப்பா கடையில் வந்து அந்த அளவுக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தோணலை. ஏன்னா 2 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. சரி வீட்டில் வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன். ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் தான் சொன்னான், இது மாதிரி ஒரு கேக் ஷாப் பேக்கரியில் வந்து ஒர்க் இருக்குது. அக்கௌண்டண்ட்டு, சூப்பர்வைசர் எல்லா வேலையுமே பார்த்துக்கணும். மெயின்டெனன்ஸ் பார்க்குற ஒர்க் இருக்குது. மாதம் வந்து ஒரு 20,000 சம்பளம் கொடுப்பாங்க. இங்கே நீ வெளிநாட்டில் வாங்கின மாதிரி 60,000 70,000லாம் கிடைக்காதுடா இதுதான் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எப்போதுமே வந்து ஆளுங்க வேலை அப்படி இருந்துகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நம்ம மனசு மாறும். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒரு 6 மாதம் வந்து ரொம்ப வந்து ஒரு தனிமைக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். மனசளவில் வந்து சொல்லிக்கவே முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு போயிட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நான் இருந்ததுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது மாதிரி வந்து சரி இதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து அவங்களே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போனவங்களுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட வாழ்க்கையும் சரி நம்ம ஃபேமிலியோட இதையும் வந்து நம்ம வந்து வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நானே வந்து என்னை மாற்றிக்க ஆரம்பித்தேன். அதனால தான் அதுக்கப்புறம் அந்த பேக்கரியில் வேலைக்கு சேர்ந்ததுக்கான காரணமே. அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் அந்த மாதிரி ஒரு இதில் வேலை பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு மனசு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை மறக்க ஆரம்பிக்கிறோனாலே நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு சிலது ஹாப்பியாக போகுது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதனால நானும் வந்து என்ன பண்ணேன்னா, நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நம்மளோட லைஃப்பில் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பேக்கரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3 மந்த்து போணுச்சு. அக்காவுக்கும் வந்து குழந்த பிறந்துச்சு. பெண் குழந்த பிறந்துச்சு. வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷம்தான். ஏன் அப்படின்னா அக்கா வீட்டு சைடு வந்து பையன் வீட்டு சைடு வந்து எல்லாருமே பசங்க தாங்கிறதுனால பெண்கள் ரொம்ப யாரும் இல்லை. பையனுங்க மட்டுங்கிறதுனால அவங்க வந்து பெண் குழந்தை தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் அக்காவுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் வந்து அம்மா இங்கே வந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா,
இது மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அம்மா வந்து கேட்கல. ஏன் அப்படின்னா, ஒரு 6 மாதம்னாச்சும் நாங்கள் வந்து இது பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அனுப்பி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மாமாவும் அதுக்கப்புறம் ஓகே அவங்க வீட்டு விருப்பம் தான்